2026 சட்டமன்ற தேர்தல்ல மதுரை மாவட்டத்துல யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். மதுரை மாவட்டத்துல மொத்தமா 10 தொகுதிகள் இருக்கு. இந்த 10 தொகுதிகள்ல யாருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க போகுது. இது வந்து ஜோதிடத்தின் மூலமாக அடிப்படையில் எடுக்கப்பட்டது. அதே போல நம்ம வந்து பிரசன்ன சாஸ்திரம் அப்படின்ற இந்த 2 விஷயத்தை பயன்படுத்தி எடுத்திருக்கிறோம். ஸோ நம்ம வந்து யார் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பாக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விஸ்வநாதன் ஒருத்தர் நிற்கிறாரு. அதிமுகவில் வந்து பெரிய புல்லான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு டைம் நல்லா இருக்குன்ற அடிப்படையில் இதில் வந்து பெரிய கருப்பன் தான், பெரிய புல்லான் அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மதுரை கிழக்கில் வந்து பி மூர்த்தி டிஎம்கே சார்பாக நிற்கிறாரு. அவர் கன்னி ராசி. அவருக்கு தான் பெரும்பாலும் அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏற்று வந்து அதிமுக சார்பாக நிற்கக்கூடியது மாங்குளம் கே மகேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. பட் இருந்தாலும் பி மூர்த்தி அவருடைய கன்னிராசியே அவரை ஜெயிக்க வச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் வெங்கடேசன் கும்பராசி டிஎம்கேல நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக வந்து மாணிக்கம் தனுசு ராசி நிற்கிறாங்க. இவங்க 2 பேர்லையுமே வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. 2 பேருக்குமே வந்து சனியுடைய ஃபுல் சப்போர்ட்டில் போயிட்டுருக்கு. குருவுடைய சப்போர்ட்டே கிடையாது, ஃபுல்லாக சனியுடைய சப்போர்ட்டில் தான் போகுது. யார் அதிகமாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதை சொல்ல முடியுது. அடுத்து மதுரை வடக்கில் வந்து தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு டிஎம்கே சார்பாக. அவர் மீனராசி. ஏடிஎம்கே சார்பாக டாக்டர் பி சரவணன் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து ரிஷபராசி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசிக்கும் வந்து சனியுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்குது, ரிஷபராசிக்கும் சனியுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்குது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படின்ற மாதிரி யார் கடுமையாக உழைக்கிறாங்களோ அதில் தான் வந்து ஜெயிக்க முடியும். இதில் கணிப்பெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து மதுரை வடக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமிநாதன் மதிமுக சார்பாக நிற்கிறாரு. அவர் கடகராசி. அதிமுக கூட்டணியில் பிஜேபியில் வந்து ராம சீனிவாசன் ஒருத்தர் நிற்கிறார். அவரும் கடகராசி. கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே மாதிரி. கடகத்துக்கு கண்டிப்பாக டைம் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நம்ம தசாபுத்தியில் எடுத்து பார்த்தாலும் கூட கிட்டத்தட்ட 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரியாக தான் வருது. ஸோ இதுவும் வந்து கணிப்பெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இது வந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட யார் போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அடுத்து மதுரை மத்தி. இதில் வந்து டிஎம்கே சார்பாக பிடிஆர் பழனிவேல்ராஜன் நிற்கிறாரு. அவர் சிம்மராசி பூர நட்சத்திரம். அதிமுக சார்பாக சுந்தர் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அதாவது கூட்டணி சார்பாக ஒருத்தர் நிற்கிறாரு புதிய நீதி கட்சியிலேருந்து. அவர் கன்னி ராசி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பட் ஆனால் பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு அவருடைய தசாபுத்தி அடிப்படையில் அவருக்கு வந்து டைம் நல்லா இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அவர் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மதுரை மேற்கில் வந்து ரகு பாலாஜி அப்படின்னு திமுக சார்பாக ஒருத்தர் நிற்கிறாரு. அதிமுக சார்பாக செல்லூர் கே ராஜு ரிஷபராசி. சிம்பிளாக வந்து ரிஷபராசி ஜெயிக்குது. ஸோ செல்லூர் கே ராஜு மதுரை மேற்கு தொகுதியில் ஜெயிக்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் விவி ராஜன் செல்லப்பா அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் மிதுன ராசி. அவரை எதிர்த்து அதிமுக சார்பாக கிருத்திகா தங்கப்பாண்டியன் ஒருத்தர் நிற்கிறாங்க. தாவேகா சார்பாக நிர்மல் குமார் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார். அவர் ரிஷபராசி. கிட்டத்தட்ட வந்து இதுலேயும் வந்து போட்டி தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து முதல் இடம் வந்து அதிமுகவுக்கு, 2ஆம் இடம் வந்து நிர்மல் குமார் அவர்களுக்கு, 3ஆம் இடம் வந்து திமுகவுக்கு போகும் அப்படின்றது நம்முடைய ஜோதிடத்தின் மூலமாக நாம் வந்து ஒரு கணிப்பு எடுத்திருக்கிறோம். அடுத்து திருமங்கலத்தில் வந்து சேடப்பட்டி மு மணிமாறன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அதிமுக சார்பாக வந்து ஆர்பி உதயகுமார் மிதுன ராசியிலேருந்து ஒருத்தர் நிற்கிறாரு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஜெயிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம் இங்கே கணிப்பு எடுக்கலாம். ஆனால் இது வந்து முழுமை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சேடப்பட்டி மணிமாறன் அவர்களும் வந்து திடீர்னு வந்து ஜெயிச்சு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் சொல்ல முடியாது. அதிகபட்சம் ஒரு 5000-10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இந்த வெற்றியே இருக்கும். ஸோ உழைப்பு தான் வந்து அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். பட் இருந்தாலும் நம்ம ஜோதிடத்தின் மூலமாக ஒரு கணிப்பு எடுக்கணுமே அப்படின்ற அடிப்படையில் நாம் எடுத்திருக்கிறோம். அடுத்து வந்து உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வந்து காங்கிரஸ் சார்பாக சரவணகுமார் ஒருத்தர் நிற்கிறாரு. அதிமுக சார்பாக மகேந்திரன் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து விருச்சிக ராசி. ஸோ ஆப்வியஸாகவே வந்து
விருச்சிக ராசி அப்படின்னும்போது கண்டிப்பா விருச்சிக ராசி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லிற முடியும். இது எல்லாமே வந்து நம்ம ஜோதிடத்தையும், பிரசன்னத்தையுமே அடிப்படையா வச்சு செஞ்சது. இது வந்து கொஞ்சம் புது முயற்சி தான் அப்படின்னாலும் கூட, நம்மால முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் நம்ம செஞ்சிருக்கிறோம். இந்த மாரியான விஷயங்களுக்கு மக்கள் கொஞ்சம் வந்து ஆதரவு குடுக்கணும். நீங்க குடுக்கும்போது ஆதரவின் மூலமாக நம்ம இன்னும் வருங்காலத்தில வந்து அ மனிதர்களுக்கு வந்து பிரசன்னத்தின் மூலமாகவே அவங்களுக்கு இல்லன்னா நாட்டுக்கு, இல்லன்னா மாநிலத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள பத்தி நாம வந்து கொஞ்சம் ஒரு கணிப்பு எடுத்து, நம்ம மக்கள வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில காப்பாத்துறதுக்கோ, இல்லன்னா வந்து உஷார்படுத்துறதுக்கோ ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு குடுங்க. அப்பதான் வந்து நம்முடைய அ அ கணிப்புகள வந்து முன்னெடுத்து கொண்டு போக முடியும். கொஞ்சம் தைரியமா கொண்டு போவதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம்.